ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களை டைம் பாஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க முருங்கைக்கீரை சூப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு சீரகத்தை 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி ஆட்டுக்கல்ல போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, இதையும் நம்ம இந்த ஆட்டுக்கல்ல போட்டு லைட்டாக நச்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும். இந்த சைஸ் தக்காளியை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ரொம்ப வேண்டாம், ஆனால் மஞ்சத்தூள் சேர்க்குறனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சும்மா உங்களுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் இருந்தாலே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சூப் ரெடி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்க வேணும் அப்படிங்கிறது இப்போ அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டாலே போதும். அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படியே டக்குன்னு ஆட் பண்ணுறது தான் அதில் வேலையே. நம்ம முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் முதலே சொன்ன மாதிரி வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் லைட்டாக நச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் இந்த முருங்கைக்கீரை சூப்போட ஆட் பண்ணிடுங்க. அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகு சீரகத்தையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க அளவுக்கு அந்த மஞ்சத்தூளையும் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூப் நல்லா கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை ஒரு பவுலுக்கு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை இதில் தூவி விட்டுறலாம். அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான ஹெல்த்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க.